வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். வள்ளல் கண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். வாரி வாரி வழங்குவதில் சமரசம் இல்லாமல் வாரி வழங்கிய புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி தந்த ஒப்பற்ற அரசியல் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடன் பல திரைப்படங்கள் நடித்தவர்தான் குண்டு கருப்பையா, நம் நாடு, ரிக்ஷாக்காரன், குமரி கோட்டம் என்று பல திரைப்படங்கள் நடித்தவர்தான் குண்டு கருப்பையா. சொந்தமாக ஒரு நாடக குழு நடத்திட்டு வராரு. நாடக குழு சிறப்பாக போயிட்டு இருந்ததுங்க. எதிர்பாராத விதமாக ஒரு காலகட்டத்தில் அந்த நாடக குழு பின்னடைவை சந்திக்கிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறார் நடிகர் குண்டு கருப்பையா அவர்கள். அவருடைய இறுதி சடங்குகள் செய்வதற்கு கூட மிக சிரமப்படுற அளவுக்கு அந்த குடும்பத்து நிலை வந்துவிட்டதாக நடிகர் குண்டு கல்யாணம் பதிவு செய்கிறார். நடிகர் குண்டு கருப்பையா மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் குண்டு கல்யாணத்தை, அவருடைய இயற்பெயர் லட்சுமி நாராயணன், அவரை புரட்சித் தலைவர் தான் படிக்க வைக்கிறார், ஆளாக்குகிறார். பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு லட்சுமி நாராயணன் என்கின்ற குண்டு கல்யாணம் திரைப்படம் நடிக்க ஆரம்பிக்கிறார். மழலை பட்டாளம் என்பது தான் அவருடைய முதல் படம். ரஜினிகாந்துடன் நிறைய படம் நடிச்சிருக்காருங்க. தில்லு முள்ளு, போக்கிரி ராஜா, நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிக நெருக்கமான குடும்பம் என்பதால் புரட்சித் தலைவர் அந்த குடும்பத்தின் மீது மிகுந்த பாசத்தோடு அந்த குடும்பத்தை கவனித்து வந்திருக்கிறார். புரட்சித் தலைவர் காலத்திற்கு பிறகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நடிகர் குண்டு கல்யாணம் அவர்களை கழகத்தினுடைய சிறப்பு பேச்சாளர் என்கின்ற அந்தஸ்தை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று பேசி வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார்கள். இப்படி நம்முடைய இருவரும் இதய தெய்வங்கள் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோருடன் நல்ல பரிச்சயமானவர்கள் தான் குண்டு கருப்பையா குடும்பத்தவர்கள், சகோதரர் குண்டு கல்யாணம் போன்றவர்கள். நடிகர் குண்டு கல்யாணம் சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு, எங்கள் ஊருக்கு பல முறை பல கூட்டங்கள் வந்து கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அவர் ரொம்ப 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 நல்ல நெருங்கிய பழக்கமுடையவர். தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு நல்லா தெரியும். பல கூட்டங்கள் எங்கள் ஊரில் வந்து பேசியிருக்கிறார். கழகத்தினுடைய தலைமை கழக சிறப்பு பேச்சாளராக சிறப்பாக பேசக்கூடியவர்கள், கழகத்திற்காக உழைத்தவர். நடிகர் குண்டு கல்யாணம் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளாக உடல்நலம் குன்றி இருப்பதாக தகவல். அந்த தகவல் நமது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய கவனத்திற்கு சென்றவுடன் அவருடைய முழு மருத்துவ செலவையும் கழகத்தின் சார்பில் கவனித்துக் கொள்வதாக உறுதி அளித்திருப்பதாக செய்திகள் வருகிறது. தாயுள்ளத்தோடு இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட நம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொண்டர்களை கைவிடாமல் எந்த ஒரு இயக்கம் பாதுகாக்கிறதோ அந்த இயக்கம் மக்கள் அபிமானத்தை பெறுவதை எந்த கொம்பனும் தடுத்துவிட முடியாது. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைவதை எவனும் தடுத்துவிட முடியாது என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.